சென்னை குன்றத்தூர் அருகே எலிக்காக அடிக்கப்பட்ட மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் உயிரிழந்தது எப்படி? அதிகமாக மருந்து வைத்ததால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதா? வெளியான பகீர் தகவல்கள் என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை குன்றத்தூர் அருகே மணஞ்சேரி பகுதியில் வசித்து வருபவர்கள்தான் கிரிதரன் பவித்ரா தம்பதியினர். கிரிதரன் தனியார் வங்கியின் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இருவருக்கும் 6 வயதில் ஒரு மகள் மற்றும் 1 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றனர். இவரது வீட்டில் வெகு நாட்களாக எலிகள் தொல்லை அதிகமாக இருந்துள்ளது. இதனால் எலி பேஸ்ட் போன்ற விஷயங்களை வைத்து பார்த்திருக்கின்றனர். ஆனால் எது செய்தாலும் எலி தொல்லை குறையாததால் பூச்சி மற்றும் எலி மருந்து அடிக்கும் தனியார் நிறுவனத்தை ஆன்லைனில் அணுகியுள்ளனர். இதனையடுத்து அந்நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் கிரிதரனின் வீட்டிற்கு வந்து இரவு நேரத்தில் மருந்தடித்து சென்றுள்ளார். இனி எலி தொல்லை இருக்காது என்ற நிம்மதியுடன் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு உறங்கச் சென்றுள்ளது இந்த குடும்பம். இந்நிலையில் ஏசி அறையில் எலி மருந்து பரவி தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தை விஷவாயு தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் காலையில் எழுந்த கிரிதரன் மற்றும் குடும்பத்தினருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பெற்றோர் மற்றும் 2 குழந்தைகளை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் ஒன்றும் அறியாத அப்பாவி குழந்தைகள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த பெற்றோர்கள் இருவரும் அபாய நிலையை தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் இப்போதுதான் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளார்கள் என்பதால் குழந்தைகளின் இறப்பை பற்றி அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை எனவும், இதனால் குழந்தைகளின் உடற்கூறாய்வில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தனியார் மருந்து நிறுவன ஊழியர்களான தினகரன், சங்கர்தாஸ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள நிறுவன உரிமையாளர் பிரேம்குமார் என்பவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே இறப்புக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். எலிக்காக வைக்கப்பட்டுள்ள மருந்தால் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.